அனந்தன் காடு ஏய் யாரா ஆரியாவாவே டேய் ஆரியாவாவே அப்படின்னு எதிர்பார்க்குற அளவுக்கு ரொம்ப ஷாக்காக கொடுத்துட்டாங்க. ஏன்னா வந்து ரொம்ப ஆக்ஷன் ஹீரோ ஆரி அப்படின்னு சொல்லிக்கலாம் இதுக்கு மேலே. ஏன்னா வந்து ரொம்ப ஆக்ஷன் சரி, அந்த கதைக்களமும் சரி, ரொம்ப ஒரு நமக்கு தமிழ் ஆடியன்ஸ் பிடிக்கிற மாதிரி சில விஷயத்த பண்ணியிருக்காங்க. மலையாளம் ஃபீல் இருந்தாலுமே தமிழ் ஆடியன்ஸ் பிடிக்கிற மாதிரி கதைகளை கொண்டு போயிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இல்லை ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் படம் என்னன்னா தான் இன்னைக்கு இலங்கை அகதின்னு சொல்லி கூட்டு போயிட்டாங்களே போச்சுடா கதை அப்படின்னு நினைச்சோம். அப்படியே ரூட்டு போக போக வேற மாதிரி ஒரு சேனல்ல போச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு அது பார்க்கறதுக்கு. ஏன்னா 2.5 மணி நேரம் நாங்கள் ஏன்னா 2 மணி நேரம் படமே நல்லா இருக்க மாட்டேது, பெரிய ஹீரோ மாஸ் ஹீரோ பண்ண படங்கள் மொக்கையாகுது அப்படின்னு நினச்சி வந்தோம். ஆர்ப்பாட்டமே இல்லை, எதுவுமே இல்லை, வெளியில் போஸ்டர் கூட இல்லை, வந்து பார்க்கலாம் தான் வந்து பார்த்தேன். அந்த அளவுக்கு வந்து எதுவுமே இல்லாமல் நல்லா இருக்கு படம் பார்க்கலாம். அந்த அளவுக்கு இப்போ மாசம் அது இல்லாமல் இதுக்கு மேலே ஆக்ஷன் ஹீரோ ஆரியான்னு சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு படம் பார்க்க. அதில் அவர் தான் தலை சைலண்டாக வேலை பத்திரத்தில் உள்ள. ஏன்னா அந்த படத்தில் அப்படி கெஞ்சிருக்கான தான் இந்த படத்தில் வந்து இப்படி கொள்றானே தான் பார்க்குறேன். ஏன்னா அப்படியே ஆப்போசிட்டுங்க இந்த படத்தில். ஏன்னா அவர் பண்ணுற கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு அவரோட கேரக்டர். என்னடா 3 பேரோட குடும்பமும் இப்படி போகணும்னு நினச்சி ஒரு வழி அனுப்பி வைக்கும் போது இதெல்லாம் நடக்குது அப்படிங்கும்போது அவரு நான் தெரியும் நான் சாக போறேன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற சொல்ற சீன்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மாசா இருந்தது அதெல்லாம் பார்க்கறதுக்கு. ரொம்ப ஃபீலா இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கறதுக்கு. கிளைமேக்ஸ் முடிச்சதுதான் நான் தாண்டா பார்த்தா தமிழண்டா அப்படின்னு சொல்லி தலையை நிமிர வைக்கிறார் நம்ம ஆரியா சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கறது. இல்ல தலைவா நம்ம ஒரு நல்ல படம் பார்க்கணும், ஒரு தமிழனுக்கு ஏற்ற படம், தமிழ் படம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மலையாள படம் சில பேர் வெளியில பார்த்தீங்கன்னா மலையாளம் தமிழ் தான் போட்டிருக்காங்க லாங்குவேஜ். ஆனால் இருந்தாலும் நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு என்ன பிடிக்கும், இப்போ 10 பேர் நம்ம வேற தெலுங்கு பேசுறோம் அப்படின்னா கூட நம்ம லாஸ்ட்டாக எங்க இருக்கோம் தமிழ்நாட்டில். அந்த மாதிரி வந்து மாறுதடி சொல்லிக்கலாம் நல்ல படம் அப்படின்ற மாதிரி. அது கதைக்களமாகவும் சரி ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறது. ஏன்னா இப்போ கதையை சொல்லிட்டோம்னா 4 பேரும் தப்பு செஞ்சும் என்னையும் தண்டனை அனுபவிக்கணும். இன்னைக்கு செஞ்சுட்டு நீ போயிடுவேன், நாளைக்கு அனுபவிக்கணுன்ற ஒரு விஷயம் தான். அது மாதிரி பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. அனந்தன் காடு அந்த படம் தான் இப்போ நான் பார்த்துட்டு வரேன். என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் நடித்த வெந்து தணிந்தது காடு அது அப்போ. இப்போ ஆர்யா நடித்த அனந்தன் காடு அந்த படம் தான் இப்போ நான் பார்த்துட்டு வரேன். எதுக்காக நான் வந்து இப்போ இராணுவ உடையில் வந்திருக்கேன் அப்படின்னாக்க, இலங்கையில் நடக்கிற அந்த சம்பவத்துக்கும் அதுக்கப்புறம் அங்கேருந்து கேரளாவில் நடக்கிற சம்பவத்தையும் இணைச்சு தான் இந்த படத்தை கிருஷ்ணகுமார் அவர்கள் இயக்கியிருக்காங்க. ஸோ இந்த படம் பார்க்கும்போதே நம்ம ஒரு படம் பார்க்குற ஃபீல் வராது, ஏதோ நம்ம அந்த ஒரு கதாபாத்திரமாகவே இருக்கிற மாதிரியே தெரியும். அப்படி ஒரு கனச்சித்திரமான அந்த படத்தை தான் கொடுத்துருக்காரு கிருஷ்ணகுமார் அவர்கள். அதே மாதிரி படத்தை தயாரித்துள்ள வினோத்குமார் அவர்கள். அந்த வினோத் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு கமர்ஷியலாக நம்ம வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாமல் ஒரு நல்ல இதயத்துக்கு ஒன்றி போகிற மாதிரி ஒரு சூப்பரான படம் இந்த அனந்தன் காடு படத்தை கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தில் நடிச்சிருக்க அனைத்து கதாபாத்திரமே ஆர்யாவாக இருந்தாலும் சுனில், போஸ் வெங்கட், இன்னும் நிறையா நடிகர்கள் எல்லாருமே இந்த படத்தில் அவங்கவுங்க அந்தந்த கதாபாத்திரத்தை கச்சிதமாக பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த படம் 2026 கண்டிப்பாக அவார்டு வாங்கக்கூடிய படம், நேஷனல் அவார்டு வாங்கக்கூடிய படம் இது கண்டிப்பாக கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோட நீங்களும் வந்து அனந்தன் காடு படத்தை வந்து பாருங்க. ஓகே, அப்போ வந்து தணிந்தது காடு, இப்போ அனந்தன் காடு டமால் 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 படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஐ லவ் யூ ஆல். அனந்தன் காடு படம் பார்க்க வந்தேன். படம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நம்ம எப்படி ஆர்யா சார் வந்து ராஜாராணி டெடி படத்தில் அந்த ஃபாதர் ஒரு ஃபீலு, எப்படி லவ் ஃபீல்லாம் பார்த்துருக்கோம் ஆர்யாவை. இந்த படத்தில் வந்து நம்ம ஒரு வில்லனாக பார்த்துருக்கோம். எப்படி அந்த ரோலக்ஸ் படத்தில் தனுஷ் படம் எப்படி இந்த புதுப்பேட்டை அந்த மாதிரி ஸ்டைலில் இவர் பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குது. பிஜிஎம் நல்லா பண்ணியிருக்காங்க. மலையாள ஆக்டர். ஏன் இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லணும்னா இது மலையாள ஸ்டோரி போல், டைரக்டர் வந்து மலையாள ஆள் போல். படம் சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. பிஜிஎம் நல்லா இருக்குது. இது பாருங்க, நம்ம எது பண்ணாலுமே அடுத்தவங்களை கிண்டல் பண்ற மாதிரியே தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த சிங்கப்பெண் உடை போட்டப்ப கூட அந்த சிங்கப்பெண் அந்த திட்டத்தை வந்து இன்னமும் பாமர மக்களுக்கு பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போய் சேர்ப்பதற்காகத்தான் அந்த சிங்கப்பெண் திட்டத்தை விஜய் சார் கொண்டு வந்தாங்க. அதற்கு நான் இன்னும் ஒரு துரும்பாக ஒரு கடுகளவு பட்டி தொட்டிலாம் எடுத்துட்டு போய் சேர்க்கறதுக்காக தான் அந்த சிங்கப்பெண் காஸ்டியூம் போட்டேன். ஆனால் அது வந்து பல விமர்சனத்துக்கு உண்டாச்சு. இன்னைக்கு இந்த இராணுவ உடையில இருப்பதற்கான காரணம், துப்பாக்கியோட வருவதற்கான காரணம் என்ன அப்படின்றது நீங்க இந்த அனந்தன் காடு இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும். எதற்காக கூல் சுரேஷ் அவர்கள் அனந்தன் காடு படம் பார்ப்பதற்கு இந்த இராணுவ வீரர் உடையில வந்திருக்கேன் அப்படின்னு. ஏன்னா இந்த படம் ஒரு இராணுவம் சம்பந்தப்பட்டது. நீங்க படம் பார்க்கும்போது தெரியும், ஒரு தமிழன் இந்தியன் அப்படின்ற ஒரு உணர்வு இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அதை பார்த்தீங்கன்னாக்கா நீங்களே புரிஞ்சுப்பீங்க. மற்றபடி இந்த இராணுவ வீரர் உடையை எதுவும் நான் வந்து
கிண்டல் பண்றதுக்காக இதை நான் போடல. தயவு செஞ்சு இதை வந்து விமர்சனம் பண்ணாதீங்க. ஆமாங்க, இதுதானேங்க, இதுதானே. நான் தெரியாம தாங்க கேட்குறேன். அது என்ன சட்டமன்றமா இல்லை பட்டிமன்றமா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இவங்க அவங்கள பேசுனாங்க, பதிலுக்கு இவங்க பேசுறது. அது மட்டும் இல்லை, பர்சனல் அட்டாக் பண்ணுறது, அவர்களுடைய மனைவியை பற்றி பேசுறது, இவருடைய அப்பாவை பற்றி பேசுறது. இது பத்தாதுன்னு சைடில் இருக்கவங்களாம் மேலே இதுதான் நமக்கு சாக்கு, நம்மளுடைய இன்ஸ்டாகிராமு யூடியூப்ல நல்லா வியூஸ் சேரணும் அப்படின்றதுக்காக இவங்களும் சைடில் எதுனா கொளுத்தி போடுறது. தயவு செய்து அவங்கவுங்க பர்சனலை யாரும் தொடாதீங்க, புரியுதுங்களா? ஏன்னா ஒருத்தவங்களுக்கும் ஒரு சூழ்நிலை இருக்கும். நீங்கள் சட்டமன்றத்துக்கு எதுக்கு வந்தீங்க? அது எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு நன்மை செய்வதற்காக தான் வந்தது. அந்த இடத்துல நீங்க பழி தீர்த்து கொள்வதற்காக இது வந்து கொழாயடி சண்டையாக, இன்னைக்கு நீ இதை பண்ணியா, நாளைக்கு நான் வந்து உன்னை எப்படி நான் வந்து பழி வாங்குறேன் பாரு அப்படின்ற ஒரு விஷயமே இல்லை. சரிங்க, அதனால தயவு செஞ்சு ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, சைடு கட்சியாக இருந்தாலும் சரி, மேல் கட்சியாக இருந்தாலும் சரி, கீழ்கட்சியாக இருந்தாலும் சரி, மக்களோட நலனை கருத்தில் கொண்டு தயவு செய்து சட்டமன்றத்தில் அதை கடைபிடிங்க. மற்றவர்களுக்கு கேலி கூத்தாகவும் ரீல்ஸ் போடுறதுக்காகவும் தயவு செய்து சட்டமன்றத்தை பட்டிமன்றம் மாதிரி ஆக்காதீங்க. நீங்க பெரியாளா நாங்க பெரியாளான்னு பார்க்காதீங்க. மக்கள் தான் பெரியாளு, மக்கள் தான். அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை முதலமைச்சர் ஆக்குனது, எதிர்கட்சி ஆக்குனது, எம்எல்ஏ ஆக்குனது, அமைச்சர் ஆக்குனது எல்லாமே. சரிங்களா? தயவு செஞ்சு அதை நீங்க புரிஞ்சுக்குங்க. அந்த ஆக்ஷன் ஒன்று பண்ணணும். அதே மாதிரி இப்போ வந்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார் வந்து பஸ் ஓட்டியிருக்காரு. அது வந்து ரீல்ஸ் போடுறதுக்காக வந்து பஸ் ஓட்டியிருக்காரு, ஆக்ஷன் கட்டு ஷூட்டிங்கு அப்படின்னு சொல்றீங்களே. ஒரு முதலமைச்சர் நம்ம பக்கத்துல உட்காந்து சகஜமா பேசிக்கிட்டு நம்ம கூட செல்ஃபி எடுத்துக்கிட்டு, அதுவும் இல்லாம அந்த பஸ்ஸோட கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காக தாங்க நம்ம கூட சேர்ந்து பயணிக்கிறாரு. ஆனா நீங்க வந்து இதுதான் சாக்குன்னு ஷூட்டிங் எடுக்கிறாங்க, கேரவன் வந்துருச்சு, மேக்கப் போடுவாங்க, ரீல்ஸ் போடுவாங்க அப்படின்றீங்களே. நீங்க தாங்க மாற்றம் வேணும்னு எதிர்பார்த்தது. அப்போ வந்து ஒரு முதலமைச்சர் போகும்போது 2-3 மணி நேரம் டிராஃபிக் ஜாம் பண்ணோம், உங்களை குறுக்க நெருக்க போடக்கூடாது, அந்த மாதிரி தான் நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? நீங்கள் மாற்றம் வேணும் தானே எதிர்பார்த்தீங்க. நம்முள் ஒருவராக, அண்ணனாக, தம்பியாக, மாமனாக, மச்சானாக முதலமைச்சர் இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நீங்கள் மாற்றம் வேணும்னு சொல்லி டிவி கேட்க ஓட்டு போட்டீங்க. அவர் பஸ்ஸில் ஏறி ஒரு சக பயணியாக வந்து அதில் உள்ள திட்டங்கள்லாம் எப்படி இருக்குது, சொகுசாக இருக்கா, காற்று வருதா, ஏசி ஓடுதா, டிரைவர்லாம் எப்படி நம்மள்கிட்ட அணுகுமுறையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாரு. அதனால தயவு செய்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை கேலியும் கிண்டலும் பண்ணாதீங்க. நமக்காக உழைக்கிறதுக்கு தான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார் இருக்காங்க. ஓகே, நன்றி.